நிறைய பேருக்கு மேலே வந்து நிறைய சின்ன சின்ன கரும்புள்ளிகள் மாதிரி தென்படும். யங் ஏஜில் கூட வர ஆரம்பிக்கும். அதாவது ஒரு 15-18 வயசுலேயே கூட இந்த பிளாக் ஹெட்ஸ் ஃபார்மேஷன் ஏற்படும். கடைசியாக நான் வந்து கொஞ்சம் வேக்ஸ் அப்ளை பண்ணுறேன். அப்பப்போ மந்த்லி ஒன்ஸ் இதை செய்யலாம். அவங்க செய்ய ஆட்டோமேட்டிக்காக போர்ஸும் மூடிடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி அடிக்கடி ஃபார்ம் ஆகாது. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மிஸ் வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். நான் பியூட்டி தெரபிஸ்ட் வசுந்தரா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்கும் உள்ள ஒரு பிரச்சனை தான். அது என்னென்னா பிளாக் ஹெட்ஸ். நிறைய பேருக்கு மேலே வந்து நிறைய சின்ன சின்ன கரும்புள்ளிகள் மாதிரி தென்படும். அது அவங்க வந்து சில பேர் அதை முடி அப்படின்னு நினைப்பாங்க. அது மாதிரி கிடையாது. அது வந்து போர்ஸ், நம்மளுடைய சரும துவாரங்களுக்குள்ளே அடப்பட்டிருக்கிற அழுக்குகள். அது சம்டைம்ஸ் ஒரு ஹேர் மாதிரியே வளர்ந்து வெளியே வரும். சில டைம் அப்படியே பிளாக்காக டாட்டாக இருக்கும். இது நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. தெரியாமல் சில பேர் வீட்டில் அதை ரொம்ப ப்ரெஸ் பண்ணி அழுத்தி எடுப்பாங்க. அதனால அந்த போர்ஸ் பெர்மனெண்ட்டாக ஓப்பன் ஆகிடும். சீக்கிரமே திரும்ப அந்த இடத்துல அழுக்குகள் அடையும். ஸோ இதை வந்து ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப் எடுத்துட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். வீட்டில் செய்யலாம், ஆனால் ரொம்ப ஜென்டிலாக செய்யணும். வீட்டில் வந்து கடலை மாவு தயிர் வச்சு லைட்டாக அந்த இடத்துல ஸ்க்ரப் பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக அது போகும். பட் ஒரு பார்லரில் போய் இதை செஞ்சுக்கணும் அப்படின்ற போது இப்போ நான் செய்கிற மாதிரி ஒரு சிகிச்சையை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுடைய நோஸில் லைட்டாக பிளாக் ஹெட்ஸ் இருக்குது. ஒரு லைட்டாக ஒரு கருமை தெரியுது. நான் இப்போ வந்து ஸ்டீம் பண்ண போகிறேன். முதல்ல பார்க்கலாம். ஓசோன் ஸ்டீம் வச்சு நான் இப்போ அவங்களுடைய ஃபுல் ஃபேஸ்க்குமே ஸ்டீம் கொடுக்குறேன். பட் மெயினாக வந்து இந்த நோஸ் மேலே இருக்கக்கூடிய பிளாக் ஹெட்ஸ் வந்து ஈஸியாக வர்றதுக்கு இது ரொம்ப முக்கியம். ஸோ முதல்ல நம்ம வந்து ஸ்டீம் பண்ணிக்கிறோம். இந்த ஸ்டீம் வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் அளவில் கொடுக்கலாம். ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், போர்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ உள்ளே இருக்கிற அடைப்பட்டிருக்கிற இந்த பிளாக் ஹெட்ஸ் இது எல்லாமே வந்து ஈஸியாக நம்ம எடுக்கிற மாதிரி ஆகும். அடுத்ததான் நான் வந்து ஒரு சக்ஷன் கொடுக்க போகிறேன் அவங்களுக்கு. ஒரு 2-3 டைம் இந்த மாதிரி சக்ஷன் பண்ணும்பொழுது டீப்பாக இருக்கிற உள்ளே அடைப்பட்டிருக்கிற பிளாக் ஹெட்ஸ் எல்லாமே மேலாக வந்துடும். ஸ்கின்னும் நல்லா ஸ்மூத் ஆகிடும். சில பேருக்கு இந்த இடத்துலையும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இங்கேயும் நான் கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த இடத்துலையும் நான் செய்கிறேன்.
இப்போ தொட்டு பார்க்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்குது. உள்ளே இருக்கிற பிளாக் ஹெட்ஸ் எல்லாமே சீக்கிரமாக வந்துருச்சு. ஸோ இன்னும் டீப்பாக இருந்தால் கொஞ்சம் வேக்ஸ் போட்டு கூட அதை ரிமூவ் பண்ணலாம். ஸோ ரொம்ப ஹார்டாக நம்ம வந்து பிளாக் ஹெட் ரிமூவரால் ப்ரெஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஜென்டிலான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டால் எடுக்கும்பொழுது கண்டிப்பாக இந்த மார்க்ஸ் எல்லாம் எதுவும் வராமல் இருக்கும். அதனால் இந்த பிளாக் ஹெட்ஸ் வரவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இதில் நீங்கள் ரிமூவ் பண்ணலாம். கடைசியாக நான் வந்து கொஞ்சம் வேக்ஸ் அப்ளை பண்ணுறேன். ஸோ உள்ளே இருக்கிற பிளாக் ஹெட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்துருச்சு. இதில் பார்த்தா தெரியும், ரொம்ப மைன்யூட்டாக தெரியும் நமக்கு இங்கே. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக வந்து பிளாக் ஹெட் ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு வழி. ஸோ நம்ம ஸ்டீம் கொடுத்தோம், ஓசோன் ஸ்டீம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சக்ஷன் யூஸ் பண்ணோம். இந்த சக்ஷன் பண்ணும்பொழுது உள்ளே டீப்பாக அடைஞ்சிருக்கிற அழுக்குகள் கூட மேலாக வந்தது. அதுக்கப்புறம் ஒரு க்ளீனரால் இந்த டாப் பார்ட்டை க்ளீன் பண்ணிவிட்டு இன்னும் டீப்பாக க்ளீன் பண்ணணும் அப்படின்றதுக்காக வேக்ஸ் கொஞ்சம் யூஸ் பண்ணியும் க்ளீன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ரொம்ப நல்லா க்ளீனாக இருக்குது நோஸ். அப்பப்போ மந்த்லி ஒன்ஸ் இதை செய்யலாம். அவங்க இந்த மாதிரி ஏற்படுறவங்க செய்ய செய்ய ஆட்டோமேட்டிக்காக போர்ஸும் மூடிடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி அடிக்கடி ஃபார்ம் ஆகாது. இது நார்மலாக ரொம்ப ஆயிலி ஸ்கின் பீப்புளுக்கு வரும். அதனால் அவங்களுக்கு போர்ஸ் ஓப்பனாகவே இருக்கிறதுனால சீக்கிரமாக இது அடைப்படும். யங் ஏஜில் கூட வர ஆரம்பிக்கும். அதாவது ஒரு 15-18 வயசுலேயே கூட இந்த பிளாக் ஹெட்ஸ் ஃபார்மேஷன் ஏற்படும். அதனால் ரொம்ப சின்ன வயசில் இருந்தால் ரிமூவ் பண்ண வேண்டாம். ரொம்ப 12-13 பட் ஒரு 18 இயர்ஸாக இருக்கும்போதுலேருந்து நீங்கள் அதை ரிமூவ் பண்ணலாம். ரிமூவ் பண்ண க்ளீனாக இருக்கும். ஸோ நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ நிறைய பேர் செய்கிற தவறுகள் என்னென்னா, கையால் நகத்தால் ப்ரெஸ் பண்ணி பிளாக் ஹெட்ஸை ரிமூவ் பண்ணுவாங்க. இல்லைனா ஒரு கம்பி மாதிரி வச்சு அந்த கம்பியால் ப்ரெஸ் பண்ணுவாங்க. இது வந்து பெர்மனெண்ட்டாக ஒரு ஸ்கார் ஏற்படுத்தும். அதே மாதிரி நகம் படுறதுனாலையும் ஸ்கார் ஏற்பட்டு அது அப்படியே வருஷக்கணக்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எதுவும் செய்யாமல் ஜென்டிலாக இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் கேட்டு செஞ்சுக்கலாம்.